வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா புளிக்குழம்பு தான் வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் வச்சுருக்கேன். அது எப்படிலாம் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அது மாதிரி பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு நான் மெயினாக கருப்பு கொண்டக்கடலை யூஸ் பண்ணியிருக்கேன். என்னென்னலாம் இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதெல்லாம் தான் மெயினான இன்க்ரீடியன்ஸ். சின்ன வெங்காயம், சீரகம், சோம்பு, மிளகு, தக்காளி அண்ட் கேஷ்யூஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆபர்ஜினும் அந்த ட்ரம்ஸ்டிக்கும் போட்டு தான் அந்த குழம்பு வச்சுருக்கேன். நான் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் லைட்டாக எண்ணெய் ஊற்றி நான் இப்போ சொன்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க சைடில். இப்போ ஆயில்லாம் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் நான் சீரகம் எடுத்திருக்கேன். அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். அப்புறம் கேஷ்யூ 4 எடுத்திருக்கேன். இது அந்த குழம்பு திக்னஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் தென் டேஸ்ட் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அப்புறம் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது. தக்காளி ஒரு தக்காளி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போதைக்கு. இதெல்லாம் போட்டு லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் சாட்டே பண்ணி வச்சுக்கோங்க சைடில். அப்புறம் இதிலே 2-3 காஞ்ச மிளகாய் போட்டிங்கன்னா ஸ்பைஸியாக இருக்கும். அந்த வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி சைடில் எடுத்து வச்சுக்கோங்க. மீன்வைல் நான் சைடில் கருப்பு கொண்டக்கடலை வேக வச்சு வச்சுருக்கேன். நைட்டே நான் அதை சோக் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அது சீக்கிரம் வெந்துருச்சு. அதுலேருந்து ஒரு 4-5 எடுத்து போட்டு இந்த இதில் பிளெண்ட் பண்ணிங்க அப்படின்னா குழம்பு நல்லா திக்காக வரும். நீங்கள் ஒரு 6 மெம்பர்ஸ்க்கு வச்சாலும் தாராளமாக தண்ணி ஊற்றி வைக்கலாம். இப்போது அந்த மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. பேனில் ஆயில் ஊற்றிருக்கேன். தாளிச்சிக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு. ஆயில் சூடானதும் எனக்கு கார்லிக்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி வச்சு கார்லிக் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் புளிக்குழம்புனாலே நம்மளுக்கு மெயினான இன்க்ரீடியன்ட் ஃபெனுக்ரிக் தான். ஸோ 4-5 போட்டுக்கோங்க. ரொம்ப போட்டிங்கன்னா ரொம்ப கசப்பாயிடும். இதெல்லாம் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறம் நான் இதுக்கு நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன். என்னென்னா பொட்டேட்டோ ஃபஸ்ட்டு, அப்புறம் ஆபர்ஜின் எடுத்திருக்கேன், அப்புறம் முருங்கைக்காய் வச்சுருக்கேன், அப்புறம் டேப்பியோக்கா ஒரு 4-5 பீஸ் போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் சேர்ந்து கொதிக்கிறப்ப நல்ல ஒரு ஸ்மெல் தரும். சாப்பிட்றப்பையும் இந்த வெஜிடபிளோட ஸ்மெல்லாம் அதில் கலந்துருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கறி. இதெல்லாம் நல்லா வதங்குற வரைக்கும் மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. உப்பு லைட்டாக சேர்த்திங்கன்னா சீக்கிரம் இது வதங்கிடும். ஸோ நான் லைட்டாக சேர்த்துட்டு இதை மூடி வைக்க போகிறேன். இப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான். ஒரு 4 டைம் வதக்கிட்டு உப்பெல்லாம் ஒன்று சேர கலரிட்டு மூடி வச்சுருங்க. அப்புறம் இதில் கொஞ்சம் ஸ்பைசஸ் நான் சேர்த்துருக்கேன். இது சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறம் கொரியாண்டர் பவுடர் சேர்த்துருக்கேன். கொரியாண்டர் பவுட்ரு தான் இதில் நிறைய சுவையை கூட்டி தரும். ஸோ கொரியாண்டர் பவுடர் சேர்த்துக்கோங்க. இது வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா தூள், அது ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். இது போட்டாலும் நல்ல என் குழம்பு திக்னஸ் தரும். ஏன்னா மை மதுரையில் அதில் கேஷ்யூ, பாதாம் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்காங்க. அதில் இது கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சிங்கன்னா சீக்கிரம் வந்துடும். இல்லைன்னா காரில் அடிக்க ஆரம்பிச்சிடும் இந்த பொடியெல்லாம் சேர்ந்து. ஸோ தண்ணி ஊற்றினோட்டியும் கொஞ்சம் நேரத்துக்கு மூடி வச்சுட்டா காயெல்லாம் சீக்கிரம் வெந்துடும். அந்த மசாலாவும் கொஞ்சம் காய்க்குள்ளே இறங்கியிருக்கும். ஸோ காய் பச்சையாக இருக்காது. மசாலாலாம் உள்ளே இறங்கி சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். என் கேஸ் நான் எலக்ட்ரிக் யூஸ் பண்ணுறனால சீக்கிரம் எல்லாமே ரெடி ஆயிரும், ப்ரிப்பேர் ஆயிரும் வித்தின் 10 மினிட்ஸில். இப்போ அந்த கொண்டக்கடலையை போட்டுக்கலாம்.
ஏன் நான் இப்போ ஃபஸ்ட்லேயே போகிறேன்னா எனக்கு கொண்டக்குடலுக்குள்ளே வந்து அந்த சாம்பார் இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்லேயே போட்டுட்டேன். பாருங்கள் எப்படி ஒரு கூட்டு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நீங்கள் இப்போயே புளி நல்லா கரைச்சி ஊற்றி இறக்குனீங்களா, அதுதான் கூட்டு. ஆனால் நான் குழம்பா வைக்க போகிறேன் இன்றைக்கி. பார்ப்போம் என்னென்னலாம் நான் மறுபடியும் ஆட் பண்ணுறேன். இதை கொஞ்ச நேரம் மூடி போட்டு விட்டுருங்க. எல்லா ஸ்பைசஸும் உள்ளே இறங்கிடட்டும், எல்லா காய்க்குள்ளேயும். அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுக்கோங்க, அடி பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்கு. கொஞ்சம் தண்ணி தெளித்து வேக விட்டிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். இப்போ நான் அந்த அரைச்சி வச்சேன்ல அந்த மசாலா, அதை வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எவ்வளோ தண்ணி வேணுமோ நீங்கள் ஊற்றிக்கோங்க. அந்த குழம்பு வந்து திக்காக ஆகிடும். ஏன்னா நம்ம திக்காகிறதுக்கு தான் நிறையா மசாலாஸ், கேஷ்யூஸ் எல்லாம் போட்டிருக்கோம். உங்களுக்கு தேங்காய் அதில் ஆட் பண்ணணுன்னா தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் எனக்கு குழம்புல ஆட் பண்ண பிடிக்காது, அது கொலஸ்ட்ரால் நிறையா இருக்கும், அதனால் எனக்கு பிடிக்காது. இதுவே டேஸ்ட் வந்து சூப்பராக தான் இருக்கும் இப்படி பண்ணாலே. மீன்வெளி இது கொதிக்கிறச்ச நீங்கள் புளி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. புளி தண்ணி நான் ஹாட் வாட்டரில் போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். புளியும் நான் லைட்டாக தான் சாப்பிடுவேன். இது நைட் டின்னருக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுனால நான் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன் புளி குழம்புக்கு புளி. இப்போ குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. அப்போ அதுக்கு தாளிப்பு லாஸ்ட்டில் நம்ம ஊற்றுறதுக்கு ரெடி பண்ணிடலாம். ஆயில் விட்டு அதில் நான் மஸ்டர்ட் போட்டுக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன். கருவேப்பிலை இருந்தால் போட்டுக்கோங்க. எனக்கு இங்கே கருவேப்பிலை கிடைக்கல, நான் அப்புறம் மார்க்கெட் போய் தான் வாங்கணும். ஆனியன், ஒரு பெரிய ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிச்சிக்கலாம் போட்டு. கடுகு பொரிய விடுங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்து நான் ஆனியன் போட்டுக்கிறேன். ஆனியனும் தக்காளியும் சேர்ந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கி இருக்கணும், ரொம்பவும் வதங்கிடக்கூடாது, அப்புறம் டேஸ்ட் மாறிடும். ஆனியன் வந்துட்டு அந்த கிளாஸி கன்சிஸ்டன்சி வரணும். தக்காளி வந்துட்டு ரொம்பவும் மசியாமல் ஒரு ஹாஃப் பாயில் இருக்கணும். அப்போ எடுத்து நம்ம குழம்புல ஊற்றினோம்னா குழம்புல சேர்த்து சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும். தக்காளி இப்படி ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணாமல் நீட்டமாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது லைட்டாக நம்ம சால்ட் போட்டு வதக்கி வச்சுக்கலாம், சீக்கிரம் வதங்கிடும். குழம்பு நல்லா சைடில் கொதிச்சிட்ருக்கு. இப்போ இதுவும் ரெடி ஆயிடுச்சு. அதில் நம்ம எடுத்து ஊற்றிடலாம். எவ்வளோ கலர்ஃபுல்லாக நமக்கு இப்போ குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்களேன். இது நீங்கள் ரைஸோடு சர்வ் பண்ணலாம். சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே இந்த குழம்பு நல்லாயிருக்கும். அதோடு இந்த குழம்ப வச்சுட்டு நெக்ஸ்ட் டே நம்ம ஐஸ் பிரியாணியோடு சாப்பிட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டில் கொரியாண்டர் இருந்தால் நீங்கள் அதை கட் பண்ணி போட்டுக்கோங்க. அவ்வளோதான், புளிக்குழம்பு ரெடி. Thanks for watching. Do subscribe. Bye. Meet you at next video.